மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 78. மாமா. மாமா சொல்லுமா. தன்னை அணைத்தபடி படுத்திருந்த செல்வத்தின் பனியனை பிடித்து இழுத்து மற்றொரு கையால் அவனை சின்ன சின்னதாக நெஞ்சில் அடித்தபடி மாமா 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 என்றாள் விடாமல். என்னதான் வேணும் உனக்கு? பேசாம தூங்கு மலரு என்றான் கண்களை திறக்காமலேயே. எனக்கு தூக்கம் வரல மாமா. உன் தம்பி அங்கே என்ன பாடுபட்டுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறப்போ அப்படியே குளு குளு குளுன்னு இருக்கு. ஐயோ, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கண்களை திறந்து செல்லமாக அவளை முறைத்தான் செல்வம். அவன் கஷ்டப்பட்டா உனக்கு சந்தோஷமாடி? அஃப்கோர்ஸ் மாமா, அதை விட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கா என்ன? உன்ன என்றவன் அவளை நன்றாக அணைத்து தனக்குள் அடக்கி கொண்டு எவாளு முதல்ல தூங்கு என்றான். அவன் கழுத்தில் அவள் முகம் புதைந்திருக்க இப்பொழுது உலகம் மறந்து கண்களை மூடிக்கொண்டாள். அவள் சொன்னது போல்தான் செந்தில் அங்கே படாத பாடு பட்டு கொண்டிருந்தான். அவன் பின்னே கையை பிசைந்தபடி தளிரும் திருத்திருவென விழித்தபடி அமுதாவும் நின்று கொண்டிருந்தனர். டேய், 11 மணி ஆக போகுது, ப்ளீஸ் 2 பேரும் வெளியே வந்து சாப்பிடுங்க. சூர்யாவின் அரை கதவை தட்டியபடி தம்பி தங்கையிடம் கெஞ்சி கொண்டிருந்தான் செந்தில். ஒன்றும் தேவையில்லை, என்ன திடீர்னு எங்கள் மேலே அக்கறை? சூர்யா கோபத்தில் வெடித்தான். அதானே, நாங்கள் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரிவோமா என்ன? உனக்கு உன் பொண்டாட்டி மட்டும்தானே முக்கியம். அவங்க சந்தோஷமாக இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு? நாங்கள் எப்படி போனா என்ன? சாம்பவி அதற்கு மேல் கத்தினாள். ப்ளீஸ் பாப்பா, புரிஞ்சுக்கோங்கடா. நாளைக்கு உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போகலான்னு தாண்டா இருந்தேன். ஆஹா, எங்களுக்கு சின்ன வயசுலே காது குத்திட்டாங்கண்ணா. என்னடா சூர்யா, நீயுமா? ஆமாம், எனக்கு ஒரு டவுட். ஆரம்பிச்சிட்டாண்டா தனக்குள் சொல்லிக்கொண்டு தலையில் அடித்து கொண்டான் செந்தில். நீங்கள் 2 பேரும் தப்பு பண்ணீங்க. உங்களையே மன்னிச்ச மலர் எங்களை ஏன் கேட்கல? நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? அதானே, ஒரு வேளை மலர் கேட்டும் எங்களை கூட்டிகிட்டு போகலையா? இருந்தாலும் இருக்கும்க்கா, யாருக்கு தெரியும்? என்னடா 2 பேரும் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அவ கேட்கவே இல்லைடா, ப்ராமிஸ். அண்ணியை பற்றி மட்டும் மலர் கேட்டுச்சா என்ன? இப்போது இவன் அமைதியாக இருந்தான். பாத்தியாடா, சத்தத்தையே காணோம். அவ்வளோதாண்டா, கல்யாணம் ஆகிட்டா எல்லாரையும் மறந்துடுவாங்க. செல்வம் அண்ணன் மலரை பற்றி மட்டும்தான் யோசிக்குது. இதோ இந்த அண்ணன் தளிர் அண்ணியை பற்றி மட்டும்தான் யோசிக்குது. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனாலும் அப்படி தான் ஆகிடுவ. சேச்சே, உன்னையும் என்னையும் பிரிக்க போகிற எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாங்க்கா. எதே என்று நெஞ்சில் கை வைத்து திகைத்தான் செந்தில். டேய், ஏண்டா இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணுறீங்க? முதல்ல கதவை திறங்கடா. முடியாது என்றான் சூர்யா. நீ இப்படியே விட்டாலாச்சும் காலையில் கதவை திறப்போம், இல்லைனா நாளைக்கு ஃபுல்லாக ரூம்லேயே தான் இருப்போம். அதை கேட்டு திரும்பி மனைவியையும் அம்மாவையும் முறைத்தான் செந்தில். அவங்க கிட்ட யார் இதை சொன்னா என்றான் பல்லை கடித்து கோபமாக. இருவரும் ஒருவரை மாற்றி ஒருவர் விரல் நீட்டி காட்ட தலையில் அடித்து கொண்டான் அவன். ஏன் மம்மி, ஒரு பையனுக்காச்சும் நல்லது பண்ணலாம் இல்லை, 3 பேரையுமே பிரித்து வச்சுட்ட என்றான் கோபமாக. அவர் முறைக்க அதனை கண்டுகொள்ளாமல் தளிரிடம் திரும்பினான். உனக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினச்சேன் பாரு, என்ன என்று விட்டு தலையில் அடித்து கொண்டான். தளிர் அவனை பாவமாக பார்த்தாள். இப்படி பாவமாக மூஞ்ச வைக்காத, இன்னும் கடுப்பாகுது. என் கண்ணு முன்னாடி நிற்காம போயிடு என்று கத்தினான். சரி வாமா, இன்னைக்கு எங்கள் ரூமில் வந்து தூங்கு என்று அமுதா அவள் கையை பிடித்து இழுத்தார். வேகமாக அவர் கையை விடுவித்து அவளை தன் பக்கம் இழுத்து கொண்டான். ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் போங்க கோபமாக சொல்லிவிட்டு மீண்டும் திரும்பி ஏக்கமாக ஒரு முறை மூடியிருந்த அறை கதவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தளிரை இழுத்து கொண்டு தன் அறைக்கு சென்றான். அடக்கப்பட்ட சிரிப்போடு அமுதாவும் சென்றார். அங்கே உறங்காமல் ஏதோ யோசனையோடு அமர்ந்திருந்தார் சண்முகம். அதை கண்டதும் மீண்டும் அவர் மனம் வருத்தத்தை தத்தெடுத்து கொண்டது. என்னங்க என்றார் அவர் தோள் தொட்டு. என்று திரும்பியவர் வலியோடு சின்னதாக புன்னகைத்தார். பசங்க சாப்பிடவே இல்லையா? இல்லை. பெருமூச்சு ஒன்றை விடுத்தார். எல்லாமே எப்போ மாறும் அமுதா? உங்கள் மருமக மனசு வச்சாதான். செந்தில் சொன்னதை வச்சு பார்த்தா அவள் சீக்கிரம் மாறிடுவான்னு நம்பிக்கை வந்துடுச்சு. ஆனால் என் பையன்? கேட்டபோதே அவர் குரல் பிசிறு தட்டியது. குனிந்து தன் உள்ளங்கை விரல்களை பார்த்து மடக்கியும் நீட்டியும் தன் உணர்வுகளை அடக்க பாடுபட்டு கொண்டிருந்தார். அமுதாவிடம் அமைதி. எனக்கு நம்பிக்கையே போய்கிட்டு இருக்கு அமுதா. இன்னைக்கு ஆடிட்டர் ஃபோன் பண்ணாரு. கணக்கு விஷயமா செல்வம் கிட்ட பேசினாராம்.
இதெல்லாம் இனி செந்தில் தான் பார்த்துக்குவான். இதை பற்றி இனி என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எதுவாக இருந்தாலும் செந்தில் கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டானாம். அவருக்கும் இது அதிர்ச்சி தான். என்னங்க சொல்கிறீங்க? கொஞ்ச நாளில் மனசு மாறி நம்மளை மன்னிச்சு வீட்டுக்கு வந்துடுவானுங்கன்னு நினச்சேனே. ஐயோ மலரு என்று பதறினார். மலர் மனசை எப்படியாச்சும் மாற்றி கூட்டிகிட்டு வந்துடலாம். அந்த நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. ஆனால் இங்கே வந்தாலும் செல்வம் முன்ன மாதிரி இருப்பானான்னு தெரியல. அதுதான் மனசு பிசையுது. கண்கள் கலங்கிவிட அவசரமாக கண்ணீரை வெளியில் வராமல் நிறுத்தி வைத்தார். இப்போ தோணுது அமுதா, அவன் இப்படியே இருந்தால் தள்ளியா இருக்கட்டும்னு தோணுது. இங்கே வந்ததுக்கப்புறம் பக்கத்திலேயே இருந்து நம்மளை தள்ளி வச்சா நம்மளால் அது தாங்க முடியுமா? நம்ம எல்லாரையும் விடு, அண்ணனை நினச்சி பாரு, அவரால் தாங்க முடியுமா? ஏற்கனவே என்றவர் அதற்கு மேல் பேச முடியாமல் உதட்டை கடித்து அழுகையை எச்சில் கூட்டி விழுங்கினார். அவர் தோளில் ஆதரவாக கை வைத்து அழுத்தினார் அமுதா. அதுக்காக என்னங்க பண்ண முடியும்? நம்ம பிள்ளைங்க தள்ளியே இருந்தால் இன்னும் பிளவு தான் அதிகமாகும். வரட்டும், கஷ்டமோ சந்தோஷமோ அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு எதிர்கொண்டாதான் ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போதானே பசங்க ஒட்டியிருக்காங்க. சீக்கிரமாகவே அவங்க 2 பேரையும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது நம்ம பொறுப்பு. சரியா? நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க. அவர் கையை பற்றி கொண்டு தைரியம் கோர அதில் கொஞ்சம் தெளிந்தார் சண்முகம். அறைக்குள் தளிரை இழுத்துச் சென்று கதவை அடைத்த செந்தில் ஏதோ திட்ட வாயெடுக்க அதற்குள் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவன் முகம் முழுவதும் இடைவிடாமல் முத்தங்கள் வைக்கத் தொடங்கினாள் தளிர். அவனோ அவள் செயலை திகைத்து நின்றுவிட்டான். சில நிமிடங்கள் கடந்தும் அவள் செயல் நிற்காமல் போக, ஏ தளிரு, என்ன ஆச்சு உனக்கு என்று சிரித்து கொண்டே கேட்டு அவளை நிறுத்தி விலக்கினான். அவளோ பதில் சொல்லாமல் அவள் முகம் பற்றி மீண்டும் முத்தங்களை வைக்கத் தொடங்கினாள். அதில் இன்னும் அதிர்ந்த அவனுக்கு நெஞ்சு வலியே வந்துவிட்டது. கிட்டத்தட்ட 2 நிமிடங்கள் கழித்து அவனை விடுவிக்க அவனோ நெஞ்சில் கை வைத்து அப்படியே கட்டிலில் அமர்ந்து விட்டான். என்னடி ஆச்சு உனக்கு? என்னென்னவோ பண்ற. இது மாதிரியெல்லாம் இதுக்கு முன்னாடி நீ பண்ணதே இல்லையே என்றான் தடுமாற்றமாக. அவளோ அவன் சொல்வதையெல்லாம் காதிலேயே விழவில்லை என்பது போல் கையை தட்டி துள்ளி குதித்து சிறு பிள்ளை போல் சுற்றி சுற்றி சிரித்தாள். எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஐயோ என்றவள் அவனை அப்படியே பின்னால் தள்ளி அவன் மேலேயே விழுந்து புரண்டு கழுத்தை கட்டி கொண்டு அவனை இறுக்கி கொண்டாள். இப்போது சிறு புன்னகையோடு அவளை பார்த்து கொண்டிருந்தான் செந்தில். அவ்வளோ சந்தோஷமாடி என்றான் மெல்லிய குரலில். ரொம்ப ரொம்ப என்றவள் மீண்டும் அவனுக்கு முத்தமழை பொழிய தொடங்கினாள். இதுவரைக்கும் இப்படி ஒரு சந்தோஷம் நான் அனுபவிச்சதே இல்லை தெரியுமா என்றவள் மீண்டும் அவன் கன்னங்களில் மாறி மாறி முத்தம் வைத்து தேங்க்ஸ்ங்க, தேங்க்யூ ஸோ மச் என்றாள். அவள் சந்தோஷத்தை ரசித்து கொண்டே அவனும் அவளை இறுக்கி கொண்டான். மலரை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கிய தளிர் நீண்ட நேரம் அவளிடம் இருந்து விலகவே இல்லை. அவ வயிற்றுல பாப்பா இருக்குடி என்று செந்தில் அதட்டினான். நான் வயிற்றுல அழுத்தவே இல்லை அழுகையினோடே கூறினாள். பரவாயில்ல, அவளை முதல்ல விடுடி என்றான். அவளோ சிறு பிள்ளை போல் மாட்டேன் என்று அடம் பிடித்தாள். பிறகு மலர் அவளை உருட்டி மிரட்டித்தான் தன்னிடம் இருந்து விலக்கினாள். கிளம்பி வரும்போதும் அவள் கையை இறுக பற்றி கொண்டு வர மனமே இல்லாமல் தவிப்போடு நின்றிருந்தவளை அடிக்கடி மலரிடம் அழைத்து வருவதாக சொல்லி சமாதானம் செய்த பிறகே கையை விட்டாள். ஏண்டி இப்படி இருக்க? இங்க பாரு, இவன் தானே உன் புருஷன், இவன் மேலே மட்டும் பாசம் வை என்று மலர் அதட்ட மீண்டும் அவளை அணைத்து கொண்டாள். மலரும் வேணும். சிறு பிள்ளை போல் சொல்பவளை கண்டு இருவருக்கும் சிரிப்பு வந்தாலும் மலரின் கண்கள் கலங்கிவிட்டன. செல்வத்திடம் அவள் சென்று பேச அவன் பட்டும் படாமலும் பேசியதில் அவளுக்கு வருத்தம்தான். அதைவிட மலர் கிடைத்தது விட்டதில் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். உறக்கத்தில் கூட முகமலர்ச்சியோடு இருப்பவளை ரசித்து பார்த்தான் செந்தில். அவள் நெற்றியில் மென்மையாக ஒரு முத்தம் வைத்துவிட்டு அவனும் உறங்கத் தொடங்கினான். இங்கு சந்தோஷம் கொஞ்சம் திரும்பிக் கொண்டிருக்க அங்கோ சரண்யாவின் நிலைமை மோசமாகி கொண்டிருந்தது. நாளைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இந்த ஷர்ட்டை அயன் பண்ணி தானே வைக்க சொன்னேன். வீட்டில் சும்மா இருக்கிறவளால் இதை கூட செய்ய முடியாதா? சொல்கிற வேலையை செய்ய முடியலன்னா கிளம்பி உன் வீட்டுக்கு போய்கிட்டே இரு. சமையலறையில் அனைத்தையும் ஒதுக்கி துடைத்து கொண்டிருந்த சரண்யாவின் முகத்தில் சட்டையை வீசி எறிந்தான் புவனேஷ். டேய், என்னடா அது என்று கேசவன் அதட்ட. அட சும்மா இருங்கப்பா, என்ன ஆட்டம் ஆடுனா? இப்போ அடங்கித்தானே ஆகணும். அந்த வீட்டில் இவளை வரவேற்க இவ அண்ணனா இருக்காரு. இனி வீட்டை விட்டு வெளியில கால் வைக்க முடியாதில்ல, இங்கே தானே கிடக்கணும் என்றான் வன்மத்தோடு. கண்களை இறுக மூடி திறந்தவள் அமைதியாக சட்டையை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றாள்.
ஆர்த்தியும் பிரகாஷும் வருத்தத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.